உங்கள் ஃப்ரெண்டு உண்மையாகவே உங்களுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 டெஸ்ட்டு போதும். ஏன்னா உங்கள் கான்டாக்டில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க 1, 2, 3, 4 பேர் தான் இருப்பாங்க. ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஸ்னால உங்களோட லைஃப் ஒரு 10 வருஷம் கூட பின்னாடி போகலாம், உங்களை வளர விடாமல். ஓகே, இந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யார் யார் உங்களுக்கு உண்மையாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அவங்க 4ல் எத்தனை இதில் பாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் யாரை டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு உங்களோட மைண்டில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு வீடியோவை பாருங்கள். ஓகேவா? ஓகே, வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் ப்ரொஃபஸர், ஐ எம் எம்எஸ்சி கிராஜுவேட். அதை விட்டுட்டு உங்களுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். டெஸ்ட் 1, சக்ஸஸ் டெஸ்ட். நீங்கள் ஏதோ பெருசாக எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்கிறீங்க, இல்லை பெருசாக சாதிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருது. இந்த மாதிரி டைமில் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட அதை போய் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்கள அதாவது அவங்களோட ரியாக்ஷனை நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த டைமில் அவங்க சூப்பரா, உன்னோட எஃபர்ட்ஸுக்கு நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, உனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட சக்ஸஸ் மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு குட் ஃப்ரெண்ட், அதாவது நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதில் நீ படிக்கவே இல்லை, எப்படி இவ்வளோ மார்க் எடுத்த, அவ்வளோ பேர் நல்ல பெரிய பெரிய ஆளாக வந்திருந்தாங்க, உனக்கு எப்படி வேலை கிடச்சிச்சு, இந்த மாதிரிலாம் உங்களை நெகட்டிவ் சைடில் போட்டு உங்களோட எஃபர்ட்ஸை எல்லாத்தையும் மட்டம் தட்டி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கான அடையாளமாக எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு உங்களோட சந்தோஷம் அவங்களோட சந்தோஷம் மாதிரி இருக்கும், உங்களோட கஷ்டம் அவங்களோட கஷ்டம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக போகிற நேரத்துலையும் உங்களை மூட் அவுட் பண்ணி இல்லை உங்கள் மைண்டை கெடுத்து அவங்க பெரிய ஆள் அப்படி இப்படின்னு காமிச்சிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு இருக்காது. டெஸ்ட் 2, ப்ராப்ளம் டெஸ்ட். லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், பணம் பிரச்சனை, ஃபேமிலியில், ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க கூட நிற்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நம்மளோட கஷ்டமான டைமில் நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க. நம்ம வேணால் ஜாலியாக ஒருத்தவங்க சந்தோஷமாக பெரிய ஆளாக இருக்கும்போது யார் வேணாலும் அவங்க கூட இருக்கலாம், அது ரொம்ப ஈஸி. பட் கஷ்டமான டைம்லேயும் ஒருத்தவங்க அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க தான் உண்மையானவங்க. அவங்க ஒன்றும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது அவங்கள்ட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை டைம் இல்லாமல், எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் என்கிட்ட பணம் இல்லை, அவனுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, பட் ஆனால் நான் அவன் கூட இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருப்பேன், அவனுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்ல, அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சி உங்கள் கூட இருக்காங்களா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பார்க்கணும். ஏன்னா உங்களோட ஒர்ஸ்ட்டு சுச்சுவேஷனில் உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி யாராவது உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்க கையை பிடிச்சிக்கங்க கெட்டியா. 3வது, பேக் சைட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் இதோட ரிசல்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களோட சாமர்த்தியம். என்னென்னா, நீங்கள் இல்லாதப்போ அவங்க எப்படி உங்களை பற்றி பேசுகிறாங்க, எப்படி உங்களை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ யாருமே இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, யாரோ 4 பேர் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 4 பேரும் சேர்ந்து அவன் அப்படி, அதாவது அவங்க அப்படி, இவங்க இப்படி, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அவன்லாம் ஒரு ஆள் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது ஓகே, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அவன் இல்லை, எதுக்கு அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்கள ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து ஆமாம் அவன் அப்படி தான், இல்லை அவள் அப்படி தான், சும்மா அதெல்லாம் நான் சும்மா அப்படியே பேசி பழகி, இந்த மாதிரிலாம் நீங்கள் இல்லாதப்போ உங்களை கொஞ்சம் இதாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒருத்தவங்க முன்னாடி அப்படியே அவங்கள மதிக்கிற மாதிரி, ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம். பட் ஆனால் பின்னாடி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை யார் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல, கண்டுபிடிச்சிக்கங்க, அது உங்களோட சாமர்த்தியம். டெஸ்ட் 4, க்ரோத் டெஸ்ட். உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசும்போதும் பழகும் போதும் லைஃப்பில் நீங்கள் ஏதோ முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போதும் அவங்க உங்களை க்ரோத் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை கீழே இழுக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ அவங்க ஒரு கெட்ட பழக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, அது சிகரெட்டு, தண்ணி, இல்லை அது இது அதெல்லாம் நிறையா இருக்குது, என்னவோ அதெல்லாம் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணி நீயும் பண்ணு, நல்லாயிருக்கும், சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை அதெல்லாம் நான் பண்ணாலும் நீ பண்ணாத, நான் பட்ட வரையும் போதும், அதனால் நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, தயவு செஞ்சு இதெல்லாம் வராத, என் பக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி உங்களை நெகட்டிவ் விட ட்ரை பண்ணுறாங்களான்னு பாருங்கள். கூட சேர்ந்து குடிக்கிறவங்க எல்லாம் அப்படியே உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் கெட்ட பழக்கம் சேர்ந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த பழக்கத்தை யாராவது ஒருத்தவங்க விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பே கட்டான மாதிரி இருக்கும். அவங்க கூட பேசுறியா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்போ பண்ணும்போது பேசினது, இப்போ அவ்வளோவா கான்டாக்ட், எப்போயாச்சும் பேசுகிறதா பேசுவேன், பார்த்தானா பேசுவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி போயிடும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை அப்படியே கீழே தள்ளி இழுத்துட்டு போகணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்கரேஜ் பண்ணுறவங்க நல்ல ஃப்ரெண்டாக அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். பட் நோ,
நீங்கள் பண்ணுற தப்பை இது தப்பு, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத, இது நமக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இந்த நாளில் உங்கள் ஃப்ரெண்டு எத்தனை பாஸ் ஆனாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோட நேம் அதெல்லாம் பண்ணனா ஜஸ்ட்டு அவங்க பாஸா ஃபெயிலா இல்லை எத்தனை மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், இந்த டெஸ்ட்டில் ஒரு 4 out of 4 3 எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஓகே பெஸ்ட்டு சூப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இதுவே 0 இல்லை 1 அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா நான் எதுவுமே சொல்லலை, அவங்கள விலக்கி வைக்கணும், எதுவுமே அது உங்கள் விருப்பம். நான் அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் எப்போயுமே தலையிட மாட்டேன். அது உங்களோட இஷ்டம். நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஹேவ் எ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.